Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா TNEA கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் நீங்க ஜாயின் பண்ண முன்னாடி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதனால நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, அதாவது இப்போ புதுசா நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படினா ரொம்ப சந்தோஷம். சரியா? புதுசா வரல அப்படினா அதாவது நீங்க ஏற்கனவே வந்திருந்தீங்க அப்படினா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து. ஏனா நம்ம வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சரியா? ஓகே, அதாவது tell your cut off and get your college அப்படின்னு எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி தான் நம்ம என்னன்னு பார்த்தா பேசிகிட்டே இருக்கோம் எப்பயுமே. இப்போ சார் எனக்கு வந்து ஒரு காலேஜ் வேணும், இப்போ உதாரணத்துக்கு SSN காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 198க்கு வந்து பார்த்தீங்கன்னா ECE கிடச்சிருக்கு, BC கேட்டகரியில் வர ECE கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து இதில் இருக்குது. அப்போ இந்த இயர் எனக்கு வந்து அதே க்ளோசிங் கட் ஆஃப் கிடைக்குமா? இதுதான் நிறைய பேர்த்தோட டவுட். சரியா? நான் இந்த காலேஜ் போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் இவ்வளோ இருக்குது. அப்போ இந்த இயர் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், எனக்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்குமா? அதாவது அதே கட் ஆஃப், அதே க்ளோசிங் கட் ஆஃப் இருந்தாலும் எனக்கு கிடைக்குமா? இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் விஷயத்தை நீங்க என்ன பார்த்தா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா என்னன்னு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க என்ன பண்ணிடலாம். ஏன் இதை நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே தெரியல அப்படின்னா நாட்டு வர வாய்ப்பு இருக்கு, இல்லை ஒரு மொக்கையான காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். சரியா? நம்ம சேனல்ல ஆரம்பத்துல சொல்லிட்டே இருக்கோம், போய் காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கப்பா, போய் காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கப்பா நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா நிறைய பேர் காலேஜ் போய் விசிட் பண்ணவே இல்லை, வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுவீங்க. பரவாயில்ல, சந்தோஷம். சரியா? ஆனா இந்த மாதிரி வீடியோஸா தயவுசெய்து என்னன்னு பார்த்தா கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை 3 பார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் பிரிச்சுக்கணும். அது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம சொல்ல போது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ரவுண்ட் 1 அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் சரி, ரவுண்ட் 2 நம்ம சொல்லும் போதும் சரி, ரவுண்ட் 3 நம்ம சொல்லும் போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட், சரியா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற நேற்றே நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து என்ன பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறேன், சாய்ஸ் ஃபில்லிங் நான் பண்ண போகிற காலேஜை 3 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபை கம்பேர் பண்ணி ஒரு காலேஜ் வந்து கிடைக்க போகுது, இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. அந்த காலேஜை வச்சுக்கோங்க. சரியா? எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு இந்த காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 காலேஜில், அதுவும் இப்போ சிஇஜி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த காலேஜ் அப்படியே விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி தான் பண்ணக்கூடாது, விட்டுறாதீங்க. அப்போ எனக்கு இந்த காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பெரிய காலேஜ், நல்லா கட் ஆஃப் இருந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் 1ல் வந்தாலும் சரி, ரவுண்ட் 2ல் வந்தாலும் சரி, ரவுண்ட் 3ல் வந்தாலும் சரி. சரியா? நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ரவுண்ட் 1ல் வந்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ், SSN கேம்பஸ், பிஎஸ்சி காலேஜ் இது எல்லாத்துலேயுமே வேக்கன்சி நமக்கு காட்டுவாங்க, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வரும். அதே மாதிரி ரவுண்ட் 2ல் வரும்போது சில காலேஜஸில் வேக்கன்சி இருக்காது. ரவுண்ட் 3ல் வரும்போது டயர் 1 காலேஜ் ஃபுல்லாக வேக்கன்சியை முடிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஜென்ரலாக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த செட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்கவே கிடைக்காது, என் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது க்ளோசிங் கட் ஆஃப் வந்து இதில் தான் இருக்குது. அப்போ இந்த காலேஜ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நம்ம நினச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காலேஜை ஃபஸ்ட்டு செட்டில் நீங்கள் கொடுக்கணும். அதில் ஒரு 10 காலேஜாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னோட க்ளோசிங் கட் ஆஃப், அதாவது நான் இப்போ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு கம்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த காலேஜ் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 காலேஜஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் இதில் கொடுக்கலாம், 25 பிரான்ச் கூட இதில் கொடுக்கலாம். சரியா? எதுக்காக இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரிப்பா நம்ம வந்து இந்த காலேஜ் கிடைக்கல, சரி இந்த காலேஜ் கூட கிடைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி அதில் ஒரு 20 ஆப்ஷன் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த காலேஜ் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 20 காலேஜ் வச்சுருப்பீங்கல்ல, அதை என்ன பண்ணுன்னு பார்த்தா இந்த செட்டுக்குள்ளே போடுங்க. சரியா? அப்போ நம்ம 3 செட்டாக பிரிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு செட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலேஜ்லாம் கிடைக்கவே கிடைக்காது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அந்த காலேஜ்லாம் எனக்கு கிடைக்குமான்னு ரொம்ப வந்து
கிடைச்சா சந்தோஷம் தான், ஆனால் கிடைக்காத எனக்கு தெரியும். அந்த மாதிரி காலேஜை இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செட்டில் போடுறோம். எனக்கு கிடைக்கும், கன்ஃபார்மாக இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும் சில காலேஜஸ். அதை என்ன பண்ணுறோம்னு பார்த்தா செகண்ட் செட்டில் போடுறோம். தேர்ட் செட்டில் பரவாயில்லப்பா இந்த காலேஜ் கூட போனாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தேர்ட் செட்டில் போகிறோம். எதுக்காக இப்படி போடுறோம் அப்படின்னா, நல்லா நீங்கள் கவனிங்க, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து வரும் சரியா. அந்த டேஸ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தோடனே நமக்கு 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 5 ஆப்ஷனில் மூவிங் அப்வேர்ட் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் சரியா. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, அதாவது நான் எனக்கு கிடைச்சிருக்க காலேஜ் நான் ஏற்றுக்கிறேன், அப்படி இல்லாத பட்சத்துக்கு நான் என்ன சொல்றேன், மேலே இருக்க காலேஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு இப்போ கிடைச்சிருக்க காலேஜ் வேணவே வேணாம், ஆனால் எனக்கு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெஸ்ட்டான காலேஜ் இருந்தால் எனக்கு கொடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா மூவிங் அப்வேர்டு. அப்போ உங்களுக்கு இதில் இருக்க ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த காலேஜ் எத்தனாவது பிளேஸில் இருக்குது, இப்போ இந்த காலேஜ் வந்து ஒரு 30வது பிளேஸில் இருக்குது. 30வது பிளேஸில் இருக்க காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த காலேஜ் உங்களுக்கு ஓரளவு பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா மூவிங் அப்வேர்டு தான் போகும். அப்போ மூவிங் அப்வேர்டு போகிறப்ப இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களே மாதிரியே ஒரு பையன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இந்த இடத்துல கிடைச்சிருக்க காலேஜ், அதாவது உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சாலும் போதும் நீங்கள் நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜ் வந்து ஒரு பையனுக்கு கிடச்சிருக்கும். அவனுக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்காது. அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மூவிங் அப்வேர்டு கொடுப்பான் சரியா. அந்த ஸ்டூடெண்ட் வந்து மூவிங் அப்வேர்டு கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மேலே போயிடுவார். அவர் எங்கேயாவது மேலே போய் உட்காந்துட்டார் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல என்னாச்சு பார்த்தா சீட் வந்து அலாட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் திங்க் பண்ணி தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜை எடுத்து கொடுக்க போகுது. அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத காலேஜை கொண்டு போய் வீமுக்குன்னு என்னாச்சு பார்த்தா ஏதாவது ஒரு காலேஜை கொண்டு போய் வச்சுட்டு, சார் நான் இதை இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், நெட் சென்டரில் நான் சொன்னேன் சார், ஆனால் அவர் வந்து கேட்கவே இல்லை சார், இதை வச்சு விட்டார் சார். டிஎஃப்சி சென்டரில் நான் இதை சொன்னேன் சார், கேட்கவே இல்லை சார், வச்சு விட்டாங்க சார். இந்த இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறது கூடாது சரியா. அப்போ நல்ல நம்பிக்கை உள்ள ஆட்கள்கிட்ட நீங்கள் என்ன பார்த்தா கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் போட சொன்னாலும் ஓகே, இல்லை நீங்களே வீட்டில் உட்காந்து மொபைலில் போட்டாலும் ஓகே, சிஸ்டத்தில் வச்சு போட்டாலும் சரி, இல்லை நம்மளே மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் என்ன நீங்கள் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறனால எந்த ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையே திருப்பி போட போகிறதுலாம் கிடையாது சரியா. யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களை ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு என்ன சொல்லுங்கள் ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா பாஸ்வேர்டை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தனால அப்படியே நம்மளை ஏமாற்றி எங்கிட்ட கொண்டு போய் தள்ளிடுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது சரியா. நம்பிக்கை இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுக்க சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்களே மாடிஃபை பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்களுக்கு தான் ஓடிபி வரப்போகுது. நீங்கள் நினச்சா அந்த ஓடிபியை சொன்னால் மட்டும்தான் சாய்ஸ் லாக்கே பண்ண முடியும். இவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ரைவசி இருக்குது, இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கார்டாக தான் வச்சுருக்காங்க. அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கேட்குறாங்க, இவங்க கேட்குறாங்க, கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொடுக்காதீங்க. நல்லா நம்பிக்கை இருந்தால் கொடுங்க சரியா. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் அந்த விஷயத்தை கேட்டோன்னே அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெசேஜே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹெல்ப்புன்னு கேட்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை பண்ணுறோம். ஆனால் நான் எப்படி ஒவ்வொரு ஆளுக்காக உட்காந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து லிஸ்ட்டு எப்படி அனுப்பிச்சுட்டு முடியும், டைப் பண்ணி அனுப்பிச்சுட்டு முடியுமா. அதனால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அந்த விஷயத்தை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே உட்காந்து போடலாம், ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸி தான் ரொம்ப. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோலாம் அடுத்தடுத்து நம்ம போடுவோம், அதை பார்த்து நீங்களே பண்ணலாம் சரியா. அதனால் ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.